This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Mobile based part-time job தான் இது. இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடுக்கு மட்டும் இல்லை, ஓகேங்களா, இது செஞ்சோம் அப்படின்னா ஊரே மணக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. சுவையான கத்திரிக்காய் குழம்பு அண்ட் தென் கத்திரிக்காய் தொக்கு மாதிரியும் செய்யலாம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா. நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடியதான். அண்ட் தென் வந்து கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தால் போதுமானது. சர்க்கரை 1 ஸ்பூன் தேவைப்படும். அண்ட் தென் மஞ்சத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, மல்லித்தூள் கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு, புளிசாறு, எள்ளு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் தேவைப்படும். அண்ட் தென் பூண்டு ஒரு 5, அண்ட் தென் வரமிளகா ஒரு 3 எண்ணெய் தேவைப்படும், ஓகேங்களா. இந்த பொருட்களை இருந்தால் போதுமானது. நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எள்ளு மற்றும் மசாலா பொருட்களை வந்து நல்லா போட்டு வறுக்கணும். ஒரு கடாயில் எள்ளு, வரமிளகா, பூண்டு சேர்த்து பொன்னிறமாக ஃபஸ்ட்டு வறுத்து ஆற வச்சுக்கணும், சரிங்களா. ஏன்னா அதான் மசாலா, அந்த மசாலா சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பொருள் தேவைப்படாது. எள்ளு, வரமிளகா, பூண்டு இது 3ஐயும் மட்டும் போட்டு நல்லா, ஓகேங்களா, எந்த ஒரு இதுவுமே எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ஜஸ்ட்டு வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்து நம்ம வந்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு கிடைக்கும், சரிங்களா. இதுதான் மசாலா பொருட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுத்த பொருட்களை வந்து மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா போட்டு மைய அரைச்சிக்கணும். அரைச்சோம் அப்படின்னா தான் அதுக்குண்டான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காயை வந்து துண்டுகளாக வெட்டிக்கணும். கத்திரிக்காய் கழுவி நீல வாக்கில் சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ளவும், ஓகேங்களா. வெட்டி கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் துண்டுகளை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்குண்டான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொருட்களை வந்து ஒன்றா சேர்க்கணும். மஞ்சத்தூள், சர்க்கரை கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக, ஓகேங்களா, டேஸ்ட் மாறுறதுக்காக சொல்லியிருக்காங்க. சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்க்கணும். அந்த உப்பு கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், புளிசாறு எல்லாமே சேர்த்து நல்லா போட்டு கிளறணும். அது கிளறணும் அப்படின்னா தான் அதுக்குண்டான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறணும். கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சோம் அப்படின்னா தான் அதுக்குண்டான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா வேக வைக்கணும். அரைச்ச மசாலா வந்து கடாயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷமாவது வேக வைக்கணும். வேக வச்சோம் அப்படின்னா தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகி நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து பரிமாறுறதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை அண்ட் தென் சப்பாத்தி கூட எல்லாத்து கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து இதில் சேர்த்துக்கக்கூடிய எள்ளும் அண்ட் தென் வந்து வரமிளகா, பூண்டு எல்லாம் போட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரை மாதிரியே சாப்பிட்லாம், ஓகேங்களா. அதுலேயும் இல்லாமல் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கிற மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். பட் ஆனால் இது வந்து ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஓகேங்களா. நிறைய தேவைப்படாது. சர்க்கரை ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கரை சேர்ப்பாங்க போல், சரிங்களா. அது சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது, ஓகேங்களா. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. தேங்க்யூ.